எத்தனை டிஎம்கே காரங்க மாட்டியிருக்காங்கன்னு நான் லிஸ்ட் கொடுக்குறேன். பாப்பமா. பக்ரிசாமி கடலூர் டிஎம்கே கவுன்சிலர் 2023 வந்து 6 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ண கேஸுக்கு மாட்டியிருக்காரு டிஎம்கே. தெய்வ செயல் அரக்கோணத்துல வந்து 2025 ஒரு காலேஜ் பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணதுக்காக மாட்டியிருக்காரு டிஎம்கே. அப்புறம் வந்து பாஸ்கரன் விழுப்புரம் டிஎம்கே மெம்பர்னு சொல்றத விட ஏதோ ஒரு கவுன்சிலரா ஏதோ ஒண்ணு. அந்த ஆளும் 2025 வந்து ஒரு ரேப் கேஸ்ல வந்து மாட்டியிருக்காரு டிஎம்கே. அப்புறம் வந்து பிரபாகரன் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிளைட்ல வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஹராஸ் பண்ண கேஸ்ல மாட்டின ஒருத்தர், அவரும் டிஎம்கே. அப்புறம் 2022 விருதுநகர்ல ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு 22 வயசு தலித் பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க. அதுல வந்து 2 பேர் டிஎம்கே. அப்புறம் ரீசெண்டா கூட ஒரு 2 வயசு குழந்தை வந்து ரேப் பண்ணி ஒருத்தவங்க அவன் வந்து டிஎம்கே யூத் விங் லீடர் ஏதோ ஒரு போஸ்ட் டிஎம்கே. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் நானும் சாரும் சேர்ந்து அப்படின்னு ஒருத்தன் பேசினான். சார் வேற யாருன்னு தெரியல. உதயநிதி கூட நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருக்கா. அப்படி ஒருவேளை அந்த உதயநிதி தான் அந்த சாரோன்னு எனக்கும் டவுட்டா இருக்கு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போயிட்டு ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணது டிஎம்கே. இப்படி டிஎம்கே காரங்க தான் மெயினா பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து பவர் இருக்கு. சோ வந்து நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்றனால பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களை அக்யூஸ் பண்றீங்க. நான் இப்ப அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நீதான் பண்ற இந்த டிஎம்கே காரங்க இப்படிதான் போடா லூசு புண்டா நீதான் லூசு புண்டான்றாங்க. அவங்களுக்கு பேரு சொந்தமா யோசிக்கவும் தெரியாது, எதுவும் பேசவும் தெரியாது, சும்மா முட்டு கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இங்க பிரச்சனை என்ன, நிறைய வந்து தப்பு நடக்குது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது தான் நான் வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கேன். என்ன வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க திராவிட மாடலே கிடையாது, பாலியல் மாடல். ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்குள்ள இருக்க ஆளுங்களை வந்து நெறிப்படுத்துங்க. அப்புறம் வந்து மக்கள் கிட்ட போலாம், மக்களோட தப்ப நீங்க பாக்கலாம், அந்த மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருங்க. நம்ம வந்த அப்புறம் தான் வந்து தமிழ்நாடு செழிக்குது, தமிழ்நாடு ஊம்புதுன்றீங்க. நீங்க வந்த அப்புறம் தான் தமிழ்நாடு நாசமா போச்சு. கடந்த 5 வருஷத்துல மட்டும்தான் இவ்வளவு கேஸ், அதுவும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க மட்டும்தான். நான் இப்ப சொன்னேன், இதை விட நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு அடிமட்ட தொண்டனா கூட இருக்கலாம், அதுவும் திமுக காரனா கூட இருக்கலாம். நீங்க வந்து எங்களை பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்து யாருக்குமே நீதி கிடைக்காது. ஏன்னா இங்க ஆள்றவனே தப்பானவன். அவன் இருக்கும்போது எப்படி ஒரு விக்டிமுக்கு வந்து நீதி கிடைக்கும்? ஒரு கோட் சொல்ல படிச்சேன், தேர் இஸ் நோ ஜஸ்டிஸ் வேர் த கிரிமினல் ரூல்ஸ். அதேதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க திருத்திக்கோங்க, அப்புறம் மத்தவங்களை திருத்தலாம். சோ நீங்க வந்து திராவிட மாடல் மறுபடியும் வந்தீங்கன்னா தேவடியா மாடல்னு துரத்துவேன்.